வெல்கம் டு அம்மாச்சின் கைப்பக்குவம். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டான பொட்டேட்டோ ஸ்டிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதை எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம். பொட்டேட்டோ ஸ்டிக்ஸ் செய்கிறதுக்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 4 வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ அவிச்சு வச்ச 4 உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாக்கில் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு ஊற்றி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு பிசையும் போதே நம்ம வந்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா ரோல் பண்ணலாம். பொட்டேட்டோ ஸ்டிக் பண்ணுறதுக்கு இப்போ நான் கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிருக்கேன். கொஞ்சமாக உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரோல் பண்ணிவிட்டு இப்போ பூரிக்கட்டையிலையும் கொஞ்சமாக ஆயில் தடவிருக்கேன். இப்போ நம்ம கையில் ரோல் பண்ணதை எடுத்து இப்போ இதில் வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுத்துறாதீங்க. அப்படி கொஞ்சம் நீளமாக ரோல் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ ஸ்டிக் ரெடி ஆயிடுச்சு. இப்படி எல்லா உருளைக்கிழங்கையும் ஸ்டிக் மாதிரி செஞ்சு எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் ஸ்டிக் மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிக் பண்ணும்போது கையில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க. பூரிக்கட்டையிலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்தாம தேய்ங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இப்படி ஸ்டிக் மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பொட்டேட்டோ ஸ்டிக்கையாக போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி கலர் வந்தோடனே நம்ம எடுத்துக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை போட்டு நம்ம எடுக்கும்போது அந்த ஸ்டிக்கு உடையாமல் மெல்லமாக நீங்கள் வந்து எடுக்கணும். இல்லைன்னா அது உடஞ்சி பிரிஞ்சிரும். அதனால் மெல்லமாக எடுங்க. போட்ட உடனே திருப்பிடாதீங்க, அது உடஞ்சிரும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திருப்பி விடுங்க. பாருங்கள், சூப்பராக பொட்டேட்டோ ஸ்டிக் செஞ்சு எடுத்தாச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாச்சின் கைப்பக்குவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.